ஹாய், வெல்கம் டு ஓப்பன் சிசிஎம் யூடியூப் சேனல். சிங்கப்பூரில் இருக்கிற பஸ் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது சிங்கப்பூரில் பிடோக்கில் இருக்கிற ஐஃபோன் ஷோரூம். சிங்கப்பூரில் இருக்கிற பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும், அண்டு சிங்கப்பூரில் இருக்கிற பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது, எல்லாத்தை பற்றியுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் இந்த மாதிரி ஒரு போர்டை உங்களால் பார்க்க முடியும். எந்த பஸ் ஸ்டாப்புக்கு எந்த நம்பர் பஸ் எல்லாம் இங்கே வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. 17, 17A, 18 இந்த 3 பஸ் மட்டும்தான் இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஏத்தாப்பில் இருக்கிற பஸ் ஸ்டாப்லேயுமே போர்டு வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி ஒரு போர்டுன்னு வச்சுருப்பாங்க. அந்த 17 பஸ் எந்தெந்த ஏரியாவுக்கு போகும், எத்தனை ஸ்டாப்பில் நிற்கும், அது என்னென்ன ஸ்டாப் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே அந்த போர்டில் பார்த்துட்டு நம்ம அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். இப்போ வந்திருக்கிற பஸ் 17A. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது 17 பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஊர் மாதிரி இங்கே பஸ்ஸில் இந்தந்த ஏரியாக்கெல்லாம் போகும் அப்படிங்கிற ஏரியா நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்பர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த ஏரியாக்குரிய பஸ்ஸு எந்த நம்பரோ அதை நம்ம பார்த்துட்டு கரெக்டாக ஏறணும். ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கிறத 17 நம்பர் பஸ். ஸோ அந்த பஸ் சுற்றி எங்கள் சைடில் வரும்போது நாங்கள் அதில் ஏறிடுவோம். சிங்கப்பூரில் மோஸ்ட்லி 99% எல்லாருமே ஆன்லைன்லேயே நம்மளை எந்த லொக்கேஷனுக்கு போகணுமோ அதுக்குரிய பஸ் ஆர் எம்ஆர்டி எந்த நம்பர் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம். பிகாஸ் ஆன்லைனில் பார்க்குறது தான் இருக்கிறதுலே ஈஸி. இப்போ பள்ளிலை புத்திஸ்ட் டெம்பிள் போகிறதுக்கு நம்ம டைரக்ஷன் போட்டு பார்க்கலாம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு எம்ஆர்டியும் வரும் அண்ட் பஸ்ஸும் வருது. இப்போ நம்ம லொக்கேஷன்லேருந்து இங்கே எம்ஆர்டி கிடையாது, ஸோ பஸ் மட்டும்தான் காமிக்குது. ஸோ இந்த பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா எத்தனை பஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். 4 பஸ் நம்பர் காமிக்குது, ப்ளஸ் சைட்லேயே எத்தனை மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் காமிக்குது. 31 மினிட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டான 14 நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அதில் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. பேலன்ஸ் ரெண்டுலேயுமே டைமிங் கம்மியாக இருந்தாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் நம்பர் 14 பஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லொக்கேஷன்லேருந்து 6 மினிட்ஸ் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய் அங்கே நம்ம பஸ்ஸை கரெக்டாக ரீச் பண்ணி பஸ் ஸ்டாப்பில் இருந்து இறங்கி பள்ளிலை புத்திஸ்ட் டெம்பிளுக்கு நம்ம 8 மினிட்ஸ் நடந்தால் போதும். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இதில் தான் கம்மியாக இருக்குது. சில நேரம் பஸ் டைமிங் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எது கம்மியாக இருக்கும் அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எந்த ஸ்டாப்பில் இறங்கணும், இப்போ எந்த ஸ்டாப்பில் நிற்குது எல்லாமே ஆன்லைன்லேயே அப்டேட் ஆகிட்டே வர்றதுனால நமக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்ரி 13 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணி காமிச்சிரும். ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். ஸோ நமக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு எந்தெந்த எம்ஆர்டி இருக்குது, எந்தெந்த பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸு எந்த ஸ்டாப்பில் நிற்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துட்டு நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று அந்த பஸ்ஸை நம்ம ரீச் பண்ணலாம். நம்ம ஊரில் ஏடிஎம் கார்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி வைக்கிற மாதிரி எங்கேயுமே பஸ் அண்டு எம்ஆர்டிக்கு கார்டில் நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். இந்த கார்டை கொடுத்து நம்ம என்ட்ரி போட்டுட்டு எக்ஸிட்டும் இந்த கார்டை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம எங்கேருந்து எங்கே போய் இறங்குறோமோ அந்த ஃபேர் அமௌண்ட்டை இந்த கார்டில் இருந்தே அவங்க எடுத்துக்குவாங்க. நிறைய பேர் ஷாப்பிங் போயிட்டு பேஸ்கெட்டோடு வருவாங்க. அந்த பேஸ்கெட்டை லாக் பண்ணி வைக்கிறதுக்குமே நமக்கு பஸ்ஸில் ஒரு தனி ப்ளைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு லாக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி அந்த பேஸ்கெட்டை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். பேபி ஸ்ட்ரோலர் கொண்டு வந்தாலும் நம்ம இதே ஸ்பேஸில் தான் லாக் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் பஸ்ஸு ட்ரெயின்லலாம் ஏசி கிடையாது. பட் சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா பஸ் அண்டு எம்ஆர்டிலையுமே கண்டிப்பாக ஏசி ஃபெசிலிட்டி உண்டு. பாருங்கள், ஒவ்வொரு சீட்டுக்குமே 2 ஏசி இது கொடுத்துருப்பாங்க. சில நேரம் ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கும். அந்த டைம் நம்ம டேர்ன் பண்ணி வைக்கணுன்னா தாராளமாக நம்ம டேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஃபோன் மட்டுமே பார்த்துட்ருப்பாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற பஸ்ஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். பட் எல்லா பஸ்லேயுமே காமனாக இருக்கிற ஒன்றுனா ப்ரியாரிட்டி சீட். எம்ஆர்டியில் கொடுக்குற மாதிரி இங்கேயுமே ப்ரியாரிட்டி சீட் கொடுத்துருப்பாங்க. பேபி வச்சுருக்கிறவங்க, ஓல்டு பீப்புள்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற நியூ பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லைடில் இப்போ நம்ம நிற்கிற பஸ் ஸ்டாப் நேம் என்ன அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணி போட்டுறாங்க. ஸோ இது இறங்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக புதுசாக வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயுமே அதோட நேம் இதில் வந்துடுது. அண்டு எல்லா சீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம இறங்கணும் அப்படின்னா இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ்
பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணால் தான் பஸ் அந்த பஸ் ஸ்டாப்லேயே நிற்கும். இல்லை அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்காமல் போயிட்டே இருக்கும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனேயே கீழே இந்த ஸ்டாப்பில் யாரோ இறங்கணுன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கீழே போகும். அதை பார்த்துட்டு டிரைவர் இந்த ஸ்டாப்பில் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் பஸ்ஸு நிற்காது. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா பஸ்ஸு நிற்காமல் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர் பஸ்ஸுமே 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போர்டில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பஸ்ஸு எப்போ வருது அப்படிங்கிற அப்டேஷனுமே அதில் இருக்கும். அது போக நம்ம ஆன்லைன்லேயுமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பஸ்ஸு எங்கே நிற்குது, இப்போ எங்கே வந்துக்கிட்டு இருக்கு, எப்போ இங்கே ரீச் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஆன்லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. இது டபுள் டக்கர் பஸ். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா பஸ்லேயுமே கண்டிப்பாக சார்ஜ் போடுறதுக்கான பின் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்மளோட வயர் மட்டும் இருந்தால் போதும், நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் என்னவோ அந்த ஸ்டாப்பு முன்னக்கூடியே இந்த ஸ்லைடில் வந்துடுது. ஸோ அந்த ஸ்டாப்பில் கரெக்டாக நிற்க போகுது அப்படிங்கிறதையுமே அதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. பஸ் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இறங்கிக்கலாம். நம்ம ஸ்டாப்புங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனேயே இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் டிரைவர் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் யாரும் இறங்க போகிறாங்க அப்படிங்கிற சிக்னல் அவங்களுக்கு போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னென்ன அப்படிங்கிறத கரெக்டாக காமிக்குதா, அது எவ்வளோ நேரத்தில் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் ஒவ்வொரு ஸ்டாப்பையுமே கரெக்டாக எக்ஸாக்டாக அது காமிக்குது. நம்ம இறங்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் டிரைவருக்கு அந்த சிக்னல் போகும், கரெக்டாக அந்த ஸ்டாப்பில் நிப்பாட்டுவாங்க. எங்கள் ஸ்டாப் வரப்போகுது. நாங்கள் இப்போ லிட்டில் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். நாங்கள் அதிகமாக மந்த்லி ஒன்ஸாவது நாங்கள் லிட்டில் இந்தியா விசிட் பண்ணிடுவோம். இந்த பஸ்ஸில் நிற்கிறதுக்குனே தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பக்கத்தில் ஒரு கம்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பேபி ஸ்ட்ரோலர் அண்ட் பேஸ்கெட்டு, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்க அவங்களோட ஸ்ட்ரோலரை அட்டாச் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு லாக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் போட்டு நம்ம எது வேணாலும் நம்ம அதை அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா பஸ்லேயுமே நம்ம இதே மாதிரி கார்டை கொடுத்து என்ட்ரி போட்டு எக்ஸிட் கொடுப்போம். அண்ட் ஒவ்வொரு பஸ்ஸும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். சில பஸ் டபுள் டக்கராக இருந்துச்சுன்னா அது வேறு மாடலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பஸ்ஸையுமே நான் வெரைட்டியாக காமிக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நிறைய கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பஸ்ஸும் எந்தெந்த மாடலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பட் எல்லா பஸ்லேயுமே காமனாக இருக்கிறதுனா கண்டிப்பாக ஏசி இருக்கும், ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பின் இருக்கும். இந்த 2 ஐட்டமுமே கண்டிப்பாக இருக்கும். நம்ம எப்படி எம்ஆர்டியில் வச்சு எதுவுமே சாப்பிடக்கூடாதோ அந்த மாதிரி பஸ்ஸில் வச்சுமே நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றது எதுவுமே கீழே சிந்தக்கூடாது. முக்கியமாக லிக்விட் ஐட்டம் மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பஸ்ஸுக்கும் உண்டு. Bye. See you on next video.